முதலாவது மனைவிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனா இது முதல் மனைவியுடைய பிள்ளைகள் அந்த தந்தை என்ன செய்யல, கவனிச்சுக்கிறது கிடையாது. அவர் உடல்நிலை சரியில்லாத நிலையில கூட கவனிக்காத நிலையில இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவர்களுடைய சொத்துக்களுடைய நிலை என்ன என்பதுதான் இவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. அன்பிற்குரியவர்களே, பொதுவாக தந்தை அதாவது பெற்றோர்களை பேணி நடப்பது பற்றி இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக என்ன செய்யுது, வலியுறுத்தது. அவர்களில் ஒருவரோ இருவரோ முதுமையை அடைந்து விட்டால் அவர்களை நீங்கள் சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள். அவர்களிடத்தில் பணிவு என்னும் சிறகை தாழ்த்துங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அவங்கள்ட்ட ரொம்ப எகிரி பேசக்கூடாது, அவங்கள்ட்ட பணிவா நடக்கணும் என்பதையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறை குர்ஆன்லயே வலியுறுத்துறான். அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதீர்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவத்தை சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள், பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை என்று அல்லாஹ் சொல்றான். எப்படி அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குறது அல்லாஹ்வுடைய கட்டளையோ, அதே மாதிரி பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வதும் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. அப்ப இந்த கட்டளைகளில் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பெற்றோர்களை பேணி என்ன செய்யணும், நடக்க வேண்டும். அந்த பெற்றோர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, ஒரு முஷ்ரிக்கா இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்ட்ட அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் என்னிடத்திலே அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார், நான் தான் அவருக்கு உணவளிக்கிறேன், எல்லா உபகாரம் செய்கிறேன், பராமரிப்பு செய்கிறேன். ஆனால் அந்த தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த ஏகத்துவத்தை, இந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இணை வைப்பாளராக இருக்கிறார், இணை வைக்கக்கூடிய அந்த ஷிர்க் வைக்கக்கூடிய கொள்கையில இருக்கிறார். இந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையில நான் எனது தாய்க்கு உபகாரம் செய்யலாமா என்று என்ன செய்யறாங்க, அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த தாய் இணை வைப்பாளராக இருந்தாலும் அவர்கள் உங்களை பெற்ற தாய் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு நீங்க உபகாரம் செய்ய வேண்டும், அவங்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்க என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்போ ஒரு தாய் ஷிர்க்ல இருந்தாலும் சரி, நம்மளை பெற்று சுமந்தாங்களா இல்லையா, வளர்த்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன செய்யணும், உபகாரம் செய்வது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் இது கடமை, இதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப இதை வைத்து ஒருத்தர் என்ன செய்யறாரு, சொத்து ஒரு சிலர் சில பிள்ளைகள் பார்க்கலன்னா என்ன, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யவில்லை என்று சொன்னால் அவனுக்கு சொர்க்கம் இல்லை. பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வதை வைத்துத்தான் ஒருவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, எவன் ஒருவன் வயதான தாய் தந்தை இருந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக சொர்க்கத்தை அடையவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன விளங்குதா, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக சொர்க்கத்தை எவன் அடையவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும்ங்கிறாங்க. அது நாசத்தை தான் ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அப்போ பெற்றோர்களுக்கு ஒருத்தன் உபகாரம் செய்யலையா, அவன் அந்த பாதுகாப்பு செய்யலையா, பணிவிடை செய்யலையா, அவனுக்கு நன்மை கிடைக்காது, முடிஞ்சிச்சு, சொர்க்கம் கிடைக்காது. சொர்க்கம் கிடைக்கலங்கிறதுக்காக அவன் வாரிசு இல்லாம போயிடுவானா, இதான் கேள்வி. ஒருத்தன் இந்த உலகத்துல ஒரு தாய் தந்தையை கவனிக்கலைங்கிறதுக்காக என்னுடைய சொத்தை எல்லாம் நான் அவன் கொடுக்க மாட்டேன், நான் மௌத்தாகிட்டா மௌத்தான பிறகுதான் அவருடைய சொத்து போகும், வாரிசாக முடியும். மௌத்தாகி விட்டால் கூட என் சொத்தை வேற ஆளுகளுக்கு தான் கொடுக்கணும், என் பிள்ளைகளில் இன்னாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மறுத்தரலாமா? அப்படி மறுக்க முடியாது. ஒருவருடைய சொத்துக்கு வாரிசாக எப்போ ஆக முடியும்னா, அவர் உயிரோடு இருக்கும் வரை அவருடைய சொத்துக்கு ஒருவர் வாரிசாக ஆக முடியாது. அந்த சொத்துக்காரர் எப்போ மரணிக்கிறாரோ அப்போதான் அவங்க பிள்ளைகள் வாரிசாக முடியும். அந்த பிள்ளைகள் எப்போ, எந்த பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ, சில நேரங்களில்
அந்த சொத்துதாரர் மரணிக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளைகள் மௌத்தா போயிடுவாங்க. சில பிள்ளைகள் மௌத்தாயிருவாங்க. அவங்க சொத்துக்காரர், அவங்களுடைய வாரிசுகள் வாரிசு ஆக முடியாது. யார் வாரிசு ஆக முடியும்? ஒருவர் மௌத்தா, அதாவது ஒருவர் உயிரோடு இருக்கும் வரை அவங்க பிள்ளைகளுக்கு இந்த சொத்து கிடையாது, அவருக்கு தான் சொத்து. அவர் மௌத்தான பிறகு யாரெல்லாம் வாரிசாவாங்க? அவர் மரணிக்கிற நேரத்தில் எந்த பிள்ளைகள் எல்லாம் உசுரோடு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் எல்லாருமே சொத்துக்காரவங்க தான், வாரிசுகள் தான். அப்ப ஆம்பளை பிள்ளையா இருந்தா அந்த சொத்துக்களில் 3/2 பங்கு ஆம்பளை பிள்ளை என்றும் 3/1 பங்கு பெண் பிள்ளை என்றும் என்ற அடிப்படையில் என்ன செய்யணும்? அதை நாம பிரித்து பார்க்க வேண்டும். இது அல்லாம சொத்துக்களை பிரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எது கடன் வாங்கியிருந்தாருன்னா அந்த கடனை முதல்ல அடைச்சிட்டு தான் சொத்தை பிரிக்கணும். அந்த இறந்து போகக்கூடிய நபருக்கு தாய் தந்தை இருந்தா அவங்களுக்கு அதுல என்ன செய்யுது? உரிமை இருக்கு. இறந்து போன நபருக்கு மனைவி இருந்தா மனைவிக்கு என்னது? 8/1 பங்கு சொத்து இருக்குது. பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா 6/1 பங்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள் இருந்தா இப்படி இந்த 3/2 3/1 இப்படி சொத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் சொத்து விபரம். இவங்கெல்லாம் வாரிசுகள். அப்ப இந்த வாரிசுகளுக்கு மார்க்கம் என்ன சொல்லுதோ, சட்டம் சொல்லுதோ, யாரெல்லாம் ஒருத்தர் இறக்கும் போது அவங்களுடைய வாரிசுகளா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அது தாய் தந்தையா இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது மனைவிக்கு பதிலாக கணவன் உயிரோடு இருப்பாங்க, மனைவி இறந்து போயிருப்பாங்க. மனைவிக்கு சொத்து இருக்கும்ல, மனைவியுடைய சொத்துல கணவனுக்கு உரிமை இருக்குது. அப்போ இந்த மாதிரியாக எல்லாம் மார்க்கம் சொல்லுது. அப்ப அந்த வாரிசுகளுக்கெல்லாம் பிரிச்சுட்டு தான் என்ன செய்யணும்? பிள்ளைகளும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எல்லாம் மார்க்கம் என்ன செய்யுது? சொல்லி தருகிறது. இதுதான் வாரிசுகள். இப்போ வாரிசுகள்ங்கிறது யாரு? ஒருவர் இறக்கின்ற போது, சொத்துக்காரர் இறக்கும் போது அவருடைய வாரிசுகளாக யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் என்னது? வாரிசுகளாக ஆவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு 2 தாரம் இருக்கிறது. 2 மனைவிமார்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க 2 மனைவிமார்களுக்கும் இவங்கள 2 புள்ள அவங்களுக்கு 2 புள்ளனா ஒரு மனைவியுடைய புள்ள தான் கவனிக்கிறாங்க, இன்னொரு மனைவியுடைய புள்ள கவனிக்கல. கவனிக்காதவங்களுக்கு என்ன? கவனிக்காதவங்களுக்கு சொத்து தூக்கி கொடுத்துடலாமா? இவருடைய சொத்து மட்டும் வேணுமா? உசுரோடு இருக்கும் போது பார்க்கல, சொத்து மட்டும் இனிக்குதாங்குவாங்க. அது கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். ஆனா அதுக்குத்தான் எல்லாம் சொல்லிட்டானே, நீ பராமரிச்சு இருந்தீங்கன்னா இந்த சொத்துங்கிறது இந்த உலகத்துல தான் இதோடு முடிஞ்சிச்சு, இது அற்பத்தில் அற்பம். ஆனா நீ அந்த உயிரோடு இருக்கும் போது நீ தாய் தந்தையை கவனிச்சிருந்தால் உனக்கு அங்க மிகப்பெரிய சொர்க்கம் இருக்குது. இங்கே நீ கவனிக்காதனால அந்த நஷ்டத்தை அடைந்து விட்டாய். அவனுக்கு நஷ்டம் தான். ஒரு புள்ள கவனிக்கலையா? ஒரு தாய்க்கு பிறந்த 2 புள்ள இருக்குங்க, ஒரு புள்ள கவனிக்குது, ஒரு புள்ள கவனிக்கலனா கவனிக்காத பிள்ளைக்கு நஷ்டம். என்ன நஷ்டம்? மறுமையில நஷ்டம். அங்க சொர்க்கம் கிடைக்காது. அதுதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அந்த பராமரிப்பதன் மூலமாக எவன் சொர்க்கத்தை அடையவில்லையோ அவனுக்கு நஷ்டவாளிதான். விளங்குதா? மறுமையில ஒரு இழப்புக்குள்ளாகிறாரு தவிர இங்க சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இதுதான் விஷயம். அடுத்த கேள்வி.